ஷிம் சிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்முடைய சாஸ்திர நூல்களில், நம்முடைய உபனிஷத்து நூல்களில் எதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஆன்மீக பொருட்கள்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களை தேர்ந்தெடுத்து அதில் எல்லாருக்கும் செட் ஆகக்கூடியது எதுவோ, சிலது எல்லாருக்கும் செட் ஆகாது, அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தும் ஃப்யூச்சரில் நிறையா விஷயங்கள் பண்ண போகிறது. இப்போ நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்னு பார்த்தா, கருங்காலி எல்லாருக்குமே தெரியும், கெட்ட சக்தி கண்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கும் கருங்காலி மாலைங்கிறது. செங்கருங்காலிங்கிறது அதே இதை பண்ணும், கெட்ட சக்தி கண்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கிறது, ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது. அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் செங்கருங்காலியில் கொஞ்சம் ஜாஸ்தி. கருங்காலியும் நல்லது, அதை விட செங்கருங்காலி இன்னும் கொஞ்சம் நல்லது. குறிப்பாக மேஷம் விருச்சிகம் மாதிரி செவ்வாய் வீடு, சிம்மம் மாதிரி சூரியன் வீடு, கிருத்திக விசாகம் மாதிரி முருகப்பெருமானோடு தொடர்புடைய நட்சத்திரம், மூலம், சித்திரை, திருவாதிரை, இந்த மாதிரி சில ராசி நட்சத்திரங்களுக்கு செங்கருங்காலி கொஞ்சம் ஸ்பெஷல். இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் நம்மகிட்ட கிடைக்கிற மாதிரி குவாலிட்டி துளசி மாலை பல இடங்களில் கிடைக்கிறது அபூர்வம். ஸோ கருங்காலி மாலை 400, செங்கருங்காலி மாலைனா 600, துளசி மாலை 300. அப்புறம் வைஜெயந்தி, ஜெயந்தினாலே வெற்றி. செங்கருங்காலி மாலையும் வைஜெயந்தி மாலையும் சேர்ந்து போட்டுக்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னா ரெண்டுமே லக்க அட்ராக்ட் பண்ணுறது, வெற்றியோட குறியீடுகள். ரெண்டும் சேர்ந்து அந்த கெமிஸ்ட்ரி காம்பினேஷனுங்கிறது நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ருத்ராட்சி எப்படி சிவனுக்கு உரியதோ அந்த மாதிரி வைஜெயந்தி மாலை பெருமாள் லட்சுமி வழிபாட்டுக்கு உரியது. அதே மாதிரி சந்திர மாலை, இந்த ஒயிட் சாண்டல்ங்கிறது தேவகுருவான குரு, அசுர குருவான சுக்கராச்சாரியார் ரெண்டு பேரோட அருளையும் நமக்கு தரக்கூடியது. அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுத்தோட சப்போர்ட்டும் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் என்னெல்லாம் விஷயங்களை சாதிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அதை நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்றதும் கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்றதும் அவங்க கையில இருக்கு. எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி இந்த ஒயிட் சாண்டல்ங்கிறது தேவகுருவான பிரகஸ்பதி, அசுரகுருவான சுக்கராச்சாரியார் ரெண்டு பேருக்கும் உரிய விஷயம். இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி ஒயிட் சாண்டில் மாலை 1000 rupees, அது 500 rupees 50% ஆஃபர் ரேட்டுன்னு தந்துட்டு இருக்கும். அப்புறம் அத்திப்பிள்ளையார்ல இந்த நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம்லாம் உரியேற்றி தரும். நிதி கணபதி, லட்சுமி கணபதினாலே அதோட பர்பஸ் தெரியும். ப்ராப்பரா பூஜை பண்ணா தொடர்ந்து 12 வருஷங்கள் அந்த அத்திப்பிள்ளையார் பூஜையை பண்ணின்னு வரவங்களுக்கு 100 தனாகர்ஷ்ண யந்திரத்துக்கு சமமான ஆற்றல், செல்வ வளம் மாதிரியான விஷயம்லாம் கிடைக்கும். அப்புறம் கருங்காலிகருடன் பற்றி கேட்கவே வேணாம். பல மிராக்கிள்ஸ், இந்த பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயம், இப்படி எல்லாத்துக்குமே இந்த கருட உபாசனைங்கிறது நல்லது. வாஸ்து தோஷம், பித்ரு தோஷம் எல்லாத்துக்குமே அத்தகைய அந்த கருடாழ்வார அபயஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ற கோலத்துல பண்ணி அதுல இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம்லாம் உரியேற்றி தரும். இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரத்துடைய சிறப்புகள் என்னங்கிறதை ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கேட்கறதுங்கிறதே அவ்வளோ நல்லது. எல்லா விதமான தோஷங்களையும் சரி செய்ய வல்லது. பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரரான ஒரு மல்டி மில்லினியர், அப்புறம் தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு மீனவ பெண்மணி, இந்த மாதிரி பல பேர் இந்த கருங்காலி கருடனை நம்ம மூலமா வாங்கி எல்லா விதமான தோஷங்களும் நீங்க பெற்று இன்னைக்கு கருடாழ்வாரோர்களால் ஓஹோன்னு இருக்காங்க. குறிப்பா இந்த கருடாழ்வாரோட கொடுக்குற ஹோம பஸ்பம், அதை சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டுறப்போ வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேறுது. இந்த மாதிரி பல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா இப்ப ஏறு சிங்கி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஏறு சிங்கிய உள்ளங்கையில தொடரப்போ ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும் பல பேரால. எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் பண்ணும், நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியா மாற்றும். லக்ஷ்மி கடாட்சத்துக்கு அது ரொம்ப நல்லது. திருமூலர் திருமந்திரத்துல அதை சிறப்பித்து சொல்லியிருக்கார் வீரசிங்கின்னு. திருமூலர், அகஸ்தியர், இந்த மாதிரி பல சித்தர்கள் ரிஷிகள் சிறப்பித்து சொன்ன அந்த தெய்வீக மூலிகையை இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து ஃபியூச்சர்ல நம்ம சில விஷயங்கள் 12 ராசி 27 நட்சத்திரங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலா பண்ணணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போறோம். அது ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட் ஆனோம்னே சொல்றேன். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட என்ன ஆன்மீக பொருள் வாங்கினாலும் விபூதி குங்குமம் கூட கொடுப்போம். கருங்காலி கருடாழ்வாருக்கு மட்டும் விபூதிக்கு பதிலாக ஓமசாம்பல் இதை தரும். கரெக்டா? இனிமே எந்த ஆன்மீக பொருள் நம்மகிட்ட வாங்கினாலும் விபூதி குங்குமம் கொடுக்குற மாதிரி கூட இந்த குபேர குங்குமங்கிறத தரப்போறோம். அது என்ன குபேர குங்குமம்? திருநீற்று பச்சை இலைங்கிற மூலிகையிலேருந்து தயாரிக்கப்படுற தூய்மையான குங்குமங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமகன்னு சொல்லி அந்த குபேர குங்குமத்தை புருவ மத்தியில வச்சுட்டு நீங்க லட்சுமியும் நாராயணரையும் கும்பிடுங்க. இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தி சேரும். லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப நம்ம நெத்தியில இட்டுக்கிற சந்தனம் கூட ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்கசம்ஜிதம் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடாத்ரிம் ச சாலக்ராமம் ச நைமிசம்
தோயாத்ரிம் புஷ்கரம் சைவ நரநாராயணாசிரமம் அஷ்டௌ மே மூர்த்தய சந்தி ஸ்வயம் யத்தா மகீதலே ஸ்ரீ சூதஹ ஸ்ரீ ருத்ரமுக நிர்ணீத முராரி குணசத்கதா சந்துஷ்டா பார்வதி பிராண சங்கரம் லோகசங்கரம். இது வராக கவசம்ங்க. அந்த சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணது ஸ்ரீமுஷ்ண கஷேத்திரத்துல. ஸ்கந்த புராணத்தோட ஒரு பார்ட் வராக கவசம். அப்பனா பாருங்க, இந்த வராக கவசத்தை சொல்லி வராகருக்கு சந்தனாபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தை தான் அடியேன் நெத்தியில இட்டுக்கிறேன். இதெல்லாம் அவ்வளோ விசேஷமான விஷயம். இந்த மாதிரி எல்லாராலையும் வராக கவசம் சொல்லி அபிஷேகம் பண்ணி பண்றது, அதுக்கப்புறம் இட்டுக்கிறதுங்கிறது அது எல்லாராலையும் முடியாது. சில பேர் ட்ரை பண்ணா முடியும் யாரா இருந்தாலும். ஆனா எல்லாருக்கும் இந்த ப்ரொனன்சியேஷன் பண்ற இதுங்கிறது கரெக்டா வராது. அப்ப இதுக்கு ஒரு ஷார்ட்கட்னு ஒண்ணு இருக்கும் இல்ல. திருநீற்று பச்சையிலிருந்து தயாரிக்கப்படுற குபேர குங்குமத்தை நெத்தியில இட்டுக்கிறது மூலமா அந்த லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி சம்பத்துங்கிறது இன்னும் ஈஸியா எல்லாருக்கும் சீக்கிரம் போய் ரீச் ஆகும். அதனால இனிமே எந்த ஆன்மீக பொருள் வாங்கினாலும் விபூதி குங்குமம் கொடுக்குற மாதிரி குபேர குங்குமத்தையும் ஃப்ரீயா கொடுப்போம். இது நேர்ல வாங்கினாலும் சரி, கொரியர்ல வாங்கினாலும் சரி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஆஃபர்னா, இனிமே லைஃப் லாங் இதை கண்டினியூ பண்ற ஐடியா தான். மேபி நடுவில் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். பட் அப்படி பண்ற வரைக்கும் இதை வாங்கி பயன்பெறுங்கள் அனைவரும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.